நாளிலும் நம்ம லூக் 14வது அதிகாரத்தில் 15லேருந்து 24 வசனங்கள் வரை நாம் இன்று தியானிக்க போகிறோம். In Luke chapter 14 verses 15 to 24, that is what we are going to meditate today. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 பிரசங்கங்களை கர்த்தர் நம்ம மத்தியிலே செய்திருக்கிறாங்க. இது ஒரு 13வது ஒரு பிரசங்கமாக பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து இருக்கிறது. இந்த இடத்துல என் அருமையான சகோதரனே சகோதரியே, அழகாக ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. 14-15 அவரோடு கூட. இது முக்கியமான ஒரு வார்த்தை. நாம் சாதாரணமாக படித்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட. அப்படி என்றால் இந்த இடத்துல இயேசுவோடு கூட அப்படிங்கிற ஒரு அர்த்தம். பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது, எவைகள் என்பதை நான் விளக்கி சொல்லுகிறேன். இவைகளை கேட்ட பொழுது அவரை இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Blessed is he who shall eat bread in the kingdom of God அப்படின்னு சொல்லுது. தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறது மிக மிக உள்ள ஒரு பாக்கியமுள்ள செயல். நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். மத்தேயு 20வது அதிகாரம் 1-16 நம்ம பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி ஒரு ஓமையை நாம் பார்த்து அதனுடைய முக்கியத்துவம் மிகுந்த ஆச்சரியமாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் மிக மிக வித்தியாசமான முறையில் தான் செயல்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம உலகம் செயல்படுகிற விதத்திற்கும் ஆவிக்குரிய ராஜ்யம் செயல்படுவதற்கும் மிகுந்த வித்தியாசங்கள் உண்டு. இந்த நாளிலே இந்த வசனத்துக்கு அடிப்படையாக என் ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதுதான் இந்த வசனத்திலே 16வது வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் Lord Jesus Christ is explaining what that person has said in verse 15. 15வது வசனத்திலே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் சொன்னார்கள். அதை குறித்து ஒரு முக்கியத்துவத்தை, அந்த முக்கியத்துவத்தை விளக்கும்படியாக கர்த்தர் ஒரு அருமையான ஓமை மூலமாக அதை நம் மத்தியிலே தெரியப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஓமையினுடைய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட்டும் மிஸ் ஆகிறதற்குரிய ஒரு வாய்ப்பு உண்டு. தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் எல்லோருக்கும் கொடுக்கிறாரு. அதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், எத்தனை பேர் அசட்டை பண்ணுகிறார்கள் என்பதுதான் இந்த ஓமையினுடைய ஒரு கருத்து. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு முக்கியமான காரியம், எப்படி இந்த உலகம் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணும்போது ஒரு மனிதனை எப்படி அது அடையாளம் கண்டு கொள்ளுகிறது, அவர்களை அது எப்படி கனம் பண்ணுகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு விருந்து நடக்கிறது, அது எப்படி ஒரு மனிதனை கனம் பண்ணுகிறது என்கிற ஒரு காரியமும் இந்த ஓமையிலே அடங்கி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா சகோதரனே சகோதரி? என் அருமையான சகோதரனே சகோதரி, எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருமே கனம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இருப்பதற்கு நம்மளுக்கு மிக மிக பிடிக்கும். சில நேரம் கூச்சமாக இருந்தால் கூட அது மிகவும் பிடிக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா யாருக்குமே nobody likes the rejections. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்குமே அது ஒரு கணம். உலகத்தின் இயல்பு அது, மாமிசத்தின் இயல்பு அது. அதை ஆண்டவர் இந்த லூக்கா 14வது அதிகாரத்துல நீங்க ஒரு 5வது வசனத்திலிருந்து நீங்க படிக்கும்போது நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அதை சொல்லிக்கிட்டே வரும்போதுதான் 15வது வசனத்துல ஒரு மனுஷன் இந்த மாதிரி சொல்றான், ஐயா தேவனுடைய ராஜ்யத்துல பந்தி இருக்கிறவன் மிகுந்த பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரனே சகோதரி, உலகம் ஒரு விருந்திலே ஒரு மனிதனை கூப்பிடும் போது அது எப்படி கனம் பண்ணுகிறது? அவனுடைய அந்தஸ்தை அந்தஸ்தை வைத்து இருக்கலாம், அவனுடைய சொசைட்டி ஸ்டேட்டஸை வைத்து இருக்கலாம், அவனுடைய வெல்த்தோ வைத்து இருக்கலாம், இல்லை என்றால் அவன் தன்னோடு எவ்வளவு நெருங்கிய உறவின் முறையிலே இருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து இருக்கலாம்.
இப்படிதான் இன்னைக்கு உலகம் வந்து செயல்படுகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு விருந்து இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக செயல்படுகிறது. அதுதான் ஆண்டவர் இந்த ஓமையில ரொம்ப அருமையாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யோவான் 12:43 சொல்லுகிறது, இந்த உலகத்திலே ஜனங்கள் ஜனங்களினால் கனம் பண்ண விரும்பப்படுகிறார்களே தவிர தேவனால் வருகிற கனத்தை அவர்கள் விரும்புவதில்லை. ஒரு அலையா சொல்லலாமா? ஜான் 12:43 சொல்லுது, இன்னைக்கு கர்த்தர் நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொன்னா கூட யாரும் பெருசா இன்னைக்கு பெருசா நினைக்கிறது இல்லை. ஆனா நானோ நீங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னா கூட நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் வந்துடுது. ஒரு அலையா சொல்லலாமா? இன்னைக்கு உலகத்தின் இயல்பு அப்படி போகிறது. John 12:43 says, because those people loved the honors of men more than the honor of God. ஒரு அலையா சொல்லலாமா? இப்படிதான் அருமையான சகோதரி சகோதரி, இப்பொழுது நான் இந்த ஓமைக்கு வருகிறேன். இந்த ஓமையில ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அந்த ஒரு மனுஷன் யாரு? பிதாவாகிய தேவன். ஒரு அலையா சொல்லலாமா? ஆயத்தம் பண்ணுகிறது பெரிய விருந்து, கிரேட் பேன்க்வெட் அப்படிங்கிறது தேவனுடைய ராஜ்யத்திலே ரட்சிக்கப்பட்டு நியாய தீர்ப்பு நாளிலே நீதி செய்கிற நாளிலே அந்த இடத்திலே வந்து சேருகிற ஜனங்களை குறைக்கிறது. ஒரு அலையா சொல்லலாமா? எங்கே சேருகிற ஜனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். those who arrived there அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ இது வந்து இன்னொரு காரியம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இது தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சபையை குறைக்கிறது. ஒரு அலையா சொல்லலாமா? விருந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இதுல வருது, வேலையாள். இந்த வேலையாள் யாருன்னா அவன்தான் இந்த உலகத்திலே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு சபையின் தூதன், தேவனுடைய ஒரு சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை அவருடைய விருந்துக்கு அழைக்கிறவன். ஒரு அலையா சொல்லலாமா? யார் ஒருவர் தேவனுடைய சுவிசேஷத்தை, வசனத்தை, போதகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ சொல்லுகிறாரோ அவர்தான் இந்த சர்வெண்ட் கேரக்டர். ஒரு அலையா சொல்ல முடியுமா? கெஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த உலகத்தின் பிள்ளைகள். ஒரு அலையா சொல்லலாமா? கெஸ்ட் யாரு? இந்த உலகத்திலே இருக்கிற பிள்ளைகள். இதுதான் இந்த 4 காரியங்கள். முதலாவதாக இந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். விருந்து வேளையில் 17வது வசனம், at the time of the banquet, தன் ஊழியக்காரனை நோக்கி, நல்லா வந்துருச்சு, சர்வெண்ட்டை பார்த்து சொல்றாரு, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சர்வெண்ட்டை பார்த்து சொல்றாரு, நீ அழைக்கப்பட்டவர்கள். முதல் பாயிண்ட், you called to the called people. ஒரு அலையா சொல்ல முடியுமா? A call to the called people, a call to the already invited people. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டிலே சொல்லுகிறது. வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போ என்னுடைய ஊழியக்காரனே. You go to the people who are already invited to this banquet. Tell them, come now for everything is ready. ஒரு அலையா சொல்லலாமா சகோதரனே சகோதரியே? ரொம்ப you must see the words. அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லணுமா? நீங்கள் அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைத்து வா. இப்போ உடனே ஊழியன் போகிறா. இந்த ஜனங்கள் யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. ஒரு அலையா சொல்லலாமா? இதை நீ சில பேர் இதை யூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் எப்படி சொல்லுவேன்? இது அந்த காலத்துல யூதர்கள் இருந்தால், இன்னைக்கு 2016 வருஷம் கடந்து வந்ததுனால ரட்சிக்கப்பட்டவர்களையும் இதிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு அலையா சொல்லலாமா? ஏமாந்து போய்விடக்கூடாது. அழைக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் எல்லாம் நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். I will give you my son, he will come and redeem you and he will become a savior அப்படின்னு சொல்லுகிறது. எங்க fulfill ஆகுது அப்படின்னு சொன்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல தேவன் மாம்சத்திலே வெளிப்படும் போது அது ஆகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ரெடினஸ் எங்க வருது அப்படின்னா, it happened in the New Testament era.
ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த நேரத்தில் வருது? இது புதிய ஏற்பாட்டிலே என் ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டு சிலுவையிலே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அப்பொழுதுதான் the full gospel is there. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதரனே? அதுவரைக்கும் you got only the prophecy, there is no the fulfillment of prophecy. அதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், ஆனால் தீர்க்க தரிசனமோ நிறைவேறவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே தேவன் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. அழைக்கப்பட்ட என் ஜனமே, உனக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, வா வந்து புசி அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதுதான் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு சபையிலே தேவனுடைய பிள்ளையாக அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்தும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஊழியம் செய்கிற ஜனங்கள், இதோ நான் பரலோகத்துக்கு நான் முன்குறிக்கப்பட்டவன் பட்டவள் என்று சொல்லுகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள், இதோ உங்களுக்கு பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நாம் ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவருடைய தேவ விருந்துக்குரிய ஒரு அழைப்பை எப்படி அங்கீகாரம் பண்ணுகிறோம், அதற்கு நாம் எப்படி மறு உத்தரவு, how I am responding to that call, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில பேர் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். நானா ஒரு காலத்துல I thought because I was born in a Christian family, I thought I already belonged to heaven. நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றால், என்னுடைய வாழ்க்கை அப்படிதான், என்னுடைய போக்கு அப்படிதான் இருந்தது. என்னிடத்தில் வந்து சுவிசேஷம் சொன்னவர்கள், இல்லப்பா இல்லப்பா நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும், இல்லப்பா நீ ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கணும், உனக்கு ஒரு பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவம் வந்திருக்கணும், கர்த்தருடைய பாவத்தை மன்னித்த நிச்சயம் உனக்கு வந்திருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், நோ 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 நோ, ஐ நோ ஜீசஸ், யூ கோ அண்ட் டெல் தி அதர் பீப்புள் ஹூ டோன்ட் ஈவன் நோ த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பினவன். ஆனால் எனக்கு 33 வயசுல நான் இந்த காஸ்பல்ல நான் புரிந்து என்னை ஒப்பு கொடுக்கும் போதுதான் தெரியுது, நான் எவ்வளவு வருடங்கள் நான் தேவனுடைய அந்த உன்னதமான அழைப்பை, என் தேவன் அந்த விருந்துக்கு அழைத்த அழைப்பை நான் உதாசனம் படுத்தி இருக்கிறேன் என்று ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இன்னைக்கு சில பேர் என்ன நம்ம நினைக்கிறோம், நாங்கெல்லாம் 10 தலைமுறை கிறிஸ்தவர்கள், எல்லாருக்குமே உண்டு. ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே உள்ளவர்கள், எல்லாருக்குமே உண்டு. ஐயோ நாங்களா ரட்சிக்கப்பட்டவர்கள், இதுவும் எல்லாருக்குமே உண்டு. இந்த முதல் அழைப்பு யாருன்னா, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா, நான் ஊழியனாக்கும், தினைக்கும் ஆண்டவரோட நேருக்கு நேரா பேசுறேனாக்கும், இப்படியெல்லாம் சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. ஆமாப்பா, அந்த விருந்துக்கு வா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நாள் தெரியுது, அழைக்கப்பட்டவன் இடத்துல போகிறான். அழைக்கப்பட்டவனுக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று தெரிகிறது. அதற்கும் மேலாக எந்த நாள் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு காரியமும் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவன் கூப்பிட்டுருக்கா, எங்கள் வீட்டில் விருந்து வைப்பேன், நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், நீ வந்துடணும், எப்பயுமே ரெடியாருன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புதிதாக வந்து அழைக்கவர். அதனால தான் வசனம் சொல்லுது, go and call the already invited people. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு ஏன் நம்மளுடைய வேத வசனத்தில், நம்ம தேவ ஆலயத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்றாலும் சில நேரங்கள் ஆண்டவர் ஏன் தீர்க்கமாய் ஒரு சில பேரை பேசுறாரு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட கேஸ் தான், ஆனா கேஸே இல்லாம வாழுது நிறைய கேஸ். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. இது என்ன ஆண்டவர்னா, அதனாலதான் ஆண்டவர் நம்ம சபையிலேயோ தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இடத்துல கொடுக்க கம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கம் அப்படிங்கும் போது how I am responding. See, there are 3 categories of people in the called, in the invited, in the group of the invited people. இந்த அழைக்கப்பட்ட ஜனங்கள்ல 3 ஒரு எக்ஸ்கியூசஸ் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுல ஒருத்தவன் சொல்றான், அவர்கள் எல்லோரும் யாரா? அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன சொன்னா, போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஏன்னா அருமையான சகோதரனே, they are all giving wonderful excuses. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? wonderful excuses. சில பேர் சொல்லுவாங்கல்ல, பிரதர் பொய்ய சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லணும்ல, எப்படி? சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க.
அப்படி ஒரு எக்ஸ்கியூசஸ். இவன் சொல்றான், முதல் ஆளு இவனுடைய புத்தி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நானும் பார்க்கலாம். ஒருவன் எக்ஸாம்பிள் சொல்றாரு ஆண்டவர் அந்த உண்மையில். ஒருவன் எப்படின்னா, ஒரு வயலை கொண்டேன். எப்படியா? ஒரு வயலை வாங்கினேன், நான் அகத்தியமாய் போய் ஐ மஸ்ட் கோ, அதை பார்க்க வேண்டும். ஐ மஸ்ட் கோ அண்ட் see that. என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹவ் ரீசென்ட்லி பாட் அ வண்டர்ஃபுல் ஃபீல்ட், ஐ நீட் டு கோ அண்ட் see that how good that field is. I have to, I ought to go. வர்றேன், இவனை பற்றி எப்பேற்பட்ட ஆள்னு சொல்லி வர்றேன். இதில் உங்களில் எத்தனை பேர் இப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரில இந்த கேட்டகரியில். அடுத்து இன்னொருத்தவன் வர்றான், அருமையான பிள்ளை. வேறொருவன் 5 ஏர் மாடு நான் கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஓ, 5 oxes I bought pa, I am going to test those oxes whether they are really an ox. ஒரு அலையில சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? நல்லா கவனிக்கணும், விட்டுறாதீங்க முக்கியமான விஷயங்கள். மூணாவது ஒரு ஆளு, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். முதல் ஆள் யார் அப்படின்னா, he is a business centered believer. ஒரு அலேலியா சொல்லலாமா? காரியம் ஆகணும்னா தான் வருவான். ஒரு அலேலியா சொல்லணும், நல்லா சொல்லணும். காரியம் ஆகணும், அவனுடைய காரியம் முக்கியம், அவனுடைய வேலை முக்கியம், அவனுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பிசினஸ் ஓரியன்டாவே அவனுடைய லைஃப் போகுது. இந்த ரெண்டாவது ஆளு என்ன அப்படின்னு சொன்னா, செல்ஃப் சென்டர்டு, தன்னை சுற்றி மாத்திரம் தான் பார்ப்பான், தன்னை மாத்திரமே பார்த்து வாழக்கூடிய ஒரு ஆள். ஒரு அலையில சொல்ல முடியுமா, ஐயோ எனக்கு வாங்கினேன், என் வீடு, ஏன் ஆடு, ஏன் மாடு, இப்படியே அவனுடைய லைஃப் போகிறதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரி சகோதரி, இவனுடைய வாழ்க்கை முழுக்க உலகத்தின் காரியத்தில் போகிறது. மூன்றாவதாக ஒருத்தவன் சொல்லுகிறான், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது என்ன தப்பா என்ன? அவன் சொல்றான் பாருங்க, பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது, ஐ cannot come, ஐ shouldn't come அப்படின்ட்டான். அவன் ஒரே ஆள். எப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்களா? என்ன அருமையான ஆள் பார்த்தீங்களா? அவனாச்சும் நான் வர முடியாது, நான் போறேன், எனக்கு வேலை இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க. இவன் எப்படி சொல்றான், நான் ரீசென்ட்லி காட் மேரிடு, ஸோ ஐ ஷுட் நாட் கம் அப்படிங்கிறான். நீ என்னை கூப்பிடுறதே தப்புடா அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படிங்கிற மாதிரி. அவன் யார் அப்படின்னா, இந்த பீப்புள் யார் அப்படின்னா, மாமிச சிந்தையிலே மாத்திரமே வாழக்கூடிய பிள்ளைகள். ஒரு அலையில சொல்லலாமா? இவன் எப்படி அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ் இவங்கள்ட்ட. என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் வசனத்தை காமிப்பான். ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். டியூட்ரானமியில் 24ல 5th verse சொல்லுது, if a man has recently married, he must not be sent to war or have any other duty laid on him. For 1 year he is to be free to stay at home and bring happiness to the wife he has just married அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இவன்லாம் வசனம் தெரிஞ்ச விசுவாசின்னு சொல்லுவாங்கல்ல. வசனம் தெரியும், இவனுக்கு வசனத்தை தெரியும், ஆனா வசனத்துக்கோ இவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஒரு அலையில சொல்லலாமா? இந்த ஆள்லாம் எப்பேற்பட்ட ஆள்னா, எல்லாம் இப்படி தட்டுனா அங்கே நிற்கும், கம்ப்யூட்டரோட ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்களாக்கும். ஆனால் அந்த வசனத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவனுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு, புதுசாக கல்யாணமானவனே போருக்கோ மற்ற எந்த விதமான அலுவலுக்கோ கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இவன் அதை வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எப்பேற்பட்ட ஆள் அப்படிங்கிறத பாருங்க. அதனால தான் அவன் சொல்றான், ஐ cannot come, I shouldn't come அப்படின்ட்டான். நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வர ஆசை தான், ஆனாலும் வரக்கூடாது, வசனம் அப்படி சொல்லுதில்லை. இப்படிதான் நான் ஏன் அவனை அப்படி கோட் பண்ணேன் அப்படின்னு, வசனம் அப்படி சொல்லுதில்லை பிரதர், நான் எப்படி பிரதர் வர்றது அப்படின்னு கேட்குற ஒரு கூட்டம். என் அருமையான சகோதரி, இந்த 3 பீப்புளை நம்ம பார்த்தோம். பிசினஸ் சென்டர்டு பீப்புள், வேர்ல்டு சென்டர்ட் பீப்புள், ஃப்ளஷ் சென்டர்டு பீப்புள். இந்த 3 ஆளும் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்கியூசஸை கொடுத்தான் சார். கொஞ்சம் இந்த எக்ஸ்கியூசஸை கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் முடிஞ்சா சிரித்து கொள்ளலாம். இந்த இடத்துல நீங்களும் நானும் பாருங்க, ஆண்டவர் எந்த குரூப் பீப்புளை சொல்றாரு?
ஜூஸ் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களை, ஆசாரியர்களை, லேவியர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியர்களை எல்லாத்தையுமே தான் இந்த ஃபர்ஸ்ட் குரூப், அழைக்கப்பட்ட ஜனம். இவங்கெல்லாம் அழைக்கப்பட்ட ஜனம். அந்த பந்திக்கென பிரத்யேகமாக முன்பே சொல்லி இப்படி நடக்கும், நீ ரெடியா இருக்கணும், எப்ப வேணாலும் நான் உன்னை கூப்பிடுவேன்னு சொல்றது மாதிரி ஒரு அலையிலைய சொல்ல முடியுமா? திருமண தேதி வேறு, இத்தனாம் தேதி வா அப்படின்னா அது வேற மாதிரி. ஆனா இது பரலோக ராஜ்யம், தேதி குறிப்பிடவில்லை. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? தேதியோ குறிப்பிடவில்லை. நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், நீ வரணும்பா, நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா நான் கூப்பிடும் போது வரல, அதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல. அதனால தேதியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த உலகத்தில் அதுதான், இந்த உலகம் இயங்குகிறது போல தேவனுடைய ராஜ்யத்திலே ஏக்கம் இருக்காது. அப்ப இந்த பீப்புள் தான் என்ன பண்றாங்க, ஒரு undivinely mannerல they are responding to the call. ஒரு அலையிலையா சொல்லலாமா? very undivine. நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து இத்தனாம் தேதி நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு திருமண விருந்து இருக்குது பிரதர், கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தேதியை சொல்லி வரும்போது, என்ன பிரதர் நீங்க முக்கியம் தானே சொல்லி உங்களுக்கு 1-2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பிஸியான ஆளுன்னு சொல்லி தானே அப்பயே சொன்னேன், எனக்கு நீங்க அவ்வளவு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? நீங்களே சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, பரலோக விருந்து எவ்வளவு பெரிய விருந்து இல்ல, பரலோக விருந்து. ஆண்டவர் சொல்றாரு, போய் அழைக்கப்பட்டவன் ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு பாருங்க, அழைக்கப்பட்டவனுக்கு போனா அவன் சொல்றான், எல்லா விதமான எக்ஸ்கியூசஸ் சொல்றான். God never accept the excuses. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சத்தமா சொன்னீங்கன்னா புரியும். நீ சபைக்கு வராததற்கோ வராமல் இருக்கிறதுக்கோ, தேவனுக்கு பரிசுத்தமாய் பிரியமாய் வாழுவதற்கோ வாழாமல் இருக்கிறதுக்கோ நீ எந்த சாக்குகள் சொன்னாலும் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமோ? அதை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. நீங்க இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஜனங்கள் யார் என்றால், இவர்கள் கண்ணு பரலோக ராஜ்யத்திலே இல்லை, இவர்களுடைய கண்கள் எல்லாம் பூலோக ராஜ்யத்திலே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? They don't know the importance of their calling. எப்பேற்பட்ட விருந்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர முடியவில்லை. இந்த ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை குறித்து நான் பேசுகிறேன். 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 Timothy chapter 3 verses 4 and 5. இவங்க என்ன தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள்னா, having a form of godliness but denying its power. எப்படி போட்டிருக்கு பாருங்க. having a form of godliness. Hallelujah. Outer appearance they look like anointed, they look like the servant of God, they look like a wonderful believer, they look like they will do anything to the kingdom of God, and was just like that. But enna denying its power. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? When the matter comes, when the time comes, when the situation demands, when the circumstances happens, they lose it. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, having a complete form of godliness but denying its power. இந்த இடத்துல சொல்றது, வேத பக்தியின் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிப்பவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதர சகோதரி? அது ஏன்னா you are so special தானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சூப்பரான அழைப்பை, யாருக்குமே கொடுக்காத அழைப்பை முதல்ல உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் எப்படி எக்ஸ்கியூஸ் பண்ண முடியும்? அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர் உங்களை என்னையும் முதல் மனிதனாய் மனுஷியாய் நினைத்து என் பந்தியில் நீ வர வேண்டும் என்று சொல்லும் போது, அந்த பந்திக்கு வர முடியாதபடி நான் எப்படி எந்த அலுவலில் சிக்கிக் கொண்டாலும் அது தப்பு, பாவம். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு. இவர்கள் யார் அப்படின்னா, கண்ணிருந்தும் பார்க்காதவர்கள், காதிருந்தும் கேட்காதவர்கள். ஹல்லேலூயா. சில பேர் கண்கள் குருடாய் போயிருக்கும், இவர்களுக்கு அப்படி இல்லை, கண்ணு இருக்கும் ஆனா பார்க்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவன் செவிடம் கிடையாது, ஆனா காது இருந்தும் கேட்க மாட்டான். ஹல்லேலூயா. எப்படி சொல்லுவோம்னா, காரியகார செவிடுகள். எப்படி? காரியகார செவிடு. சில பேர் நல்லா புரிஞ்சிருச்சு போல, நல்லா சிரிக்கிறீங்க. தேங்க்யூ, வெரி குட். ஏன்னா ஃபர்தராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல.
காரியகார செவிடு, காரியகார குருடு. ஹல்லேலூயா. இங்கே தான் நிற்பார். அவர் நம்மளுக்கு பிடிக்காது, அதனால் பார்க்கவே இல்லை பிரதர். தேவ பிரசன்னத்தில் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பிரைஸ்ல சொல்ல முடியாது. நல்லா கத்திக்கிட்டு இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ செய்தியை கொடுத்து போதகரோ வந்த ஊழியர்களோ எங்க பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவான். ஏதாவது ஒன்னே ஒன்று பிடிச்சிக்குவான் அவனுக்கு தகுந்த மாதிரி. அப்படி சொன்னால் அதை நடக்கும், நீங்க நடக்கவே இல்லை அப்படிமா. ஒரு அலையில சொல்லலாமா? எனக்கு காரியகார செவிடுகள். அல்லேலூயா. பயங்கர ஸ்மார்ட்டான பீப்புள் இவங்கெல்லாம். அல்லேலூயா. இதெல்லாம் எந்த குரூப்ல உட்கார்ந்துருக்குது? அழைக்கப்பட்ட குரூப்ல. அல்லேலூயா. நேராக பார்க்குறான் சர்வெண்ட் 21 வருஷத்தில் நேராக போகிறான். அப்படியே சொல்கிறான். ஒரு அலையில சொல்லலாமா? எப்படி சொல்கிறான்? he never exaggerate, one above and one below. அப்படி அதான் நல்ல வேலைக்காரனுடைய வேலை. அதுதான் சொல்கிறீங்களா? வேலைக்காரனுடைய வேலை என்னது? அப்போ அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் வருது. ஏன் ஆண்டவர் கோபம் அடையணும்? கர்த்தருக்கு அழைக்கப்பட்டவர்கள் சொன்ன காரணங்கள் ஒன்றுமே பிடிக்கவில்லை என்பது அந்த இடத்துல விஷயம் கிடையாது, ஏற்கவில்லை என்பதுதான் விஷயம். ஒரு அலையில சொல்லலாம். அதுதான் பிடிக்கவில்லை. அந்த ஆங்கிளுக்கே நீங்க திங்க் பண்ணவே வேணாம். he never accepted those things. Hello my dear brothers and sisters, you are so precious, you are so important to me. I have called you and I have invited you. Just like that you are ignoring. ஒருத்தன் வயலுக்கு வாங்குறான் சார். வயல் வாங்குறமே, நீங்க ஒரு 5 ஏக்கரோ 1 ஏக்கரோ நிலம் வாங்குறீங்க சார். சும்மா போய் வாங்கிடுவீங்களா? அந்த மண் என்ன மாதிரி விளையுது, அந்த மண்ணில் என்ன போட்டால் விளையும், இதெல்லாம் பார்த்து தானே சார் நீங்களும் நானும் வாங்குவீங்க. இவன் என்ன சொல்கிறான் எக்ஸ்கியூஸ்? நான் ஒரு வயலை வாங்கிட்டு இப்போ தான் சோதிக்க போகிறேங்கிறான். ஒரு அலையில சொல்லலாமா? எவ்வளவு சில்லி பார்த்தீங்களா? he doesn't like to come, that's it. ஏன்னா இவனோட புரியாது. அடுத்து ஒருத்தவங்க சொல்றான், 5 ஏர்மாடு வாங்கினேன், அதெல்லாம் சோதித்து பார்க்க போறேன். நான் வாங்குவானா சார்? இந்த உலகத்துல எந்த பெரிய பணக்காரனும் கூட வாங்க மாட்டான், தண்ணியில காசை போடுறவங்க கூட வாங்க மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு ஏர்மாடு வாங்கினோடனே அது எப்படி விழுகும், எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்து தான் அடுத்த ஏர்மாடுவே நம்ம வாங்குவோம். ஒரு அலையில சொல்லலாமா? without testing we won't do that. ஹல்லேலூயா. நம்மள கோட்டு சூட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ அங்கே பார்க்கும்போது பத்துன மாதிரி இருக்குது, இங்கே வந்த உடனே நீ 2 நாளில் குண்டாயிட்டியா ஒல்லியாயிட்டியான்னு தெரில, கொஞ்சம் லூஸாக இருக்கும் டைட்டாக இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? 10 டேஸில் மாற்றலான்னு போய் மாற்றிட்டு வந்துடுறோம். என்ன சொல்கிறீங்க? நம்மளாம் அவ்வளோ உஷாரான ஆள் இல்லைங்களா? ஸ்மார்ட் பிலீவர்ஸ். சார், யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். யூ ஆர் அக்கௌண்டபிள். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் so smart. Hallelujah. If you are trying to play within the rules, you will be always caught up at any moment. ஒரு அலையில சொல்லலாமா சகோதரன்? we are all so smart. எப்படி சார் ஒரு மாட்டு வாங்குவான்? ஐயா, நான் அழைக்கப்பட்டவன், நீ எனக்கு முன்னுரிமை கொடுத்தினா உன் கல்யாணத்தை நீ தள்ளி வைக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லலாமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதுவுமே தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவனுடைய கருத்து. ஒரு அலையில சொல்ல முடியுமா? ஒருத்தன் நிலத்தை வாங்கினேன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான், ஒருத்தன் மாடு வாங்கினேன்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான், ஒருத்தவன் இன்னும் ரொம்ப அவர் வந்து வசனத்திலே ஸ்மார்ட்டாக விளையாண்டுட்டாரு. நான் வரவே கூடாது, டியூட்ரானமி 24:5 சொல்லியிருக்கு, உங்களுக்கு தான் தெரியலை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாள். ஒரு அலையிலையா சொல்லலாமா? நீங்கள் கொஞ்சம் நல்லா பைபிள் காலேஜெல்லாம் படிச்சுட்டு வாங்கன்னு நம்மளுக்கு அறிவுரை சொல்லக்கூட ஒரு நல்ல பிள்ளைகள். ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? These are the smart excuses. பட் ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமே என்னென்ன காரணம் சொன்னான்னு கூட கேட்கல, அப்படியே அறிவித்தான். ஆண்டவர் கோபம் அடைந்தார். ஒரு அலையில சொல்ல முடியுமா சார்? When you actually matter to a person, they will make time for you. No lies and no excuses. If you are important to me, I will create some time for you. ஒரு அலையில சொல்லலாமா? That is how the relationships goes. Difficulty is the excuse. History never accepts. ஒரு அலையில சொல்லலாமா? இந்த ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? They are called, they are saved, they are chosen as well, but
they are leading a life with wrong priorities. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லணும் சகோதரனே. These are the people, called people, invited people, so special people, but these people live their life with complete wrong priorities. Hallelujah சொல்ல முடியுமா? திரும்ப complete wrong priorities. See what a wonderful banquet is waiting. No one is invited. God is inviting you. He is saying in a worldly thing, அவன் சொல்றான், oh I am so sorry, I have to go to my field which I recently bought அப்படிங்கிறான். எவ்வளவு நான் ஒரு இடத்துக்கு உங்களை ஒரு விருந்துக்கு உங்களை கூப்பிட்டு நீங்க வரலனா I feel insulted sir, I feel insulted. You just like that you are saying sorry. Hallelujah சொல்ல முடியுமா? உங்க வீட்டுக்கு நான் ஒரு பிரேயருக்கு வரேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கதானே செய்யும். நான் வீட்டுல சும்மா வேற உட்கார்ந்துருக்கேன் அந்த நேரத்துல அப்படின்னா இது எப்படி இருக்கும், வலிக்கும் தெரியுமா? நீங்க அதை தெரிந்து கொண்டீங்கன்னா ஓ am I not so important நீங்க நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? As an ordinary human being I will incline to think like that. Hallelujah. There is nothing wrong in that. Hallelujah. As a ஒரு சாதாரண ஒரு மனிதன் இப்படி நினைக்கும் போது அந்த சராசரங்களை படைத்த தேவன் அவர் தன்னுடைய இரத்தத்துல சம்பாதித்த உங்களை என்னையும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. வாப்பா, தேதி தெரியல ஆனா நான் கூப்பிடுவேங்கிறது உனக்கு தெரியுமே, உன்னை முக்கியம்னு தானே சொல்லியிருக்கிறேன். Why don't you prepare yourself? ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Why don't you prepare yourself? If I am matter to you, you must be always in the preparation. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? You must be always on your toes. That is what God is expecting from the called invited people. என்னாருமையான சொன்னேன், நீ சபைக்கோ இந்த வேத வாசிப்புக்கோ எதுக்குமோ நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபையில எல்லாவற்றிலுமே சொல்லுகிறேன். So what are your priorities in our life today? நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Hallelujah. ஞாயிற்றுக்கிழமை மாத்திர சபையை நோக்கி, மீதி 6 நாட்களும் எதை நோக்கி? எல்லாத்துக்குமே நம்மள தான் ஒரு கேள்வி. Hallelujah. நீங்கள் தான் you know the best answer, you know the true answer as well. Hallelujah சொல்ல முடியுமா? உங்களுடைய இருதயங்களை தொட்டு சொல்லுங்க. இந்த ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனங்கள், எப்பேற்பட்ட விருந்து, எப்பேற்பட்ட ஹாஸ்ட் என்ன கூப்பிடுறாருன்னு தெரிந்தவன் அறிந்தவன் சொல்லுகிறான், ஓ நான் வர முடியாது என்று. because they are not prepared. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Now see, the barrister is sitting here. If he goes to the case, he knows the case is tomorrow, but if he goes there without preparation, what will happen? Or hallelujah sollalama. We must be prepared. Because he is a barrister, because he is a solicitor, he cannot take it for granted that he would win the case at any cost. He needs to prepare. Or hallelujah solla mudiyuma? He needs to prepare. Because you are saved, because you are called, because I am saved and called, that doesn't mean that we will sit and eat in the banquet of God, great banquet and feast of God. We need to prepare ourselves. For hallelujah sollalama. We need to prepare, my dear brothers and sisters. God is telling all these things. This is for the church people, this is for the servant of God, and this is for everyone who are preciously invited in the building. We need to step up our life. We need to step up our life, otherwise you will miss the banquet. You need to step up. I can do all the preachings in the world, but if I am not prepared, I am the most pathetic person in this whole of this world. I can admonish your corrections, I can correct you, but if I don't get corrected by what I am preaching, then I am the most shameless, shameful person in this world. My dear brothers and sisters, give first priority to God. Matthew 6:31 and 32 says, oh, seek the kingdom of God first. All these things will be added unto you. But what these called people, what these invited people replied and responded to the God, Heavenly Father, oh, I got a field, I need to work on that. I got 5 oxes, I need to test those things. Hallelujah. These are the worldly things. Hallelujah. God wants to test you. Or hallelujah sollalama? God is testing you. God never tempts you, my dear brothers and sisters. God never tempts you. God always tests you. Hallelujah. It is your choice to be tempted and to be tested. Or hallelujah sollalama. It is the whole of your choice. Hallelujah.
Situation is same. Test is same. You can be tempted and you can be tested as well. Hallelujah. தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரே wrong priorities. They know the people who don't know the host, the people who don't care about the host. Now the host felt so insulted. He got angry because he was so right. He was so right. He prepared everything for this specially invited people. Mind that. இல்லைங்களா? அவங்களுக்கு தான் பேங்க்வெட்டே ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்படிதான் உண்மை ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. It is a great insult. Acts 28:27 சொல்லுது, oh, these people hearts are full of worldly things. Acts 28:27 says like, full of it. They don't see what they need to see. They don't hear what they are supposed to hear. These people are like that. Hallelujah. சொந்த ஜனங்களை தான் சொல்றாங்க. அப்போஸ்தலர் 28:27. My dear brothers and sisters, whatever state you are sitting here, you are responsible for your state. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Don't put blame on others, even your husband or wife or your children or your job and everything. No. You are responsible for your own state of mind today. Hallelujah. Individually God has called us. ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? Individually பெயர் சொல்லி அழைத்தார்னு சொல்லி இருக்கிறப்பா. பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. மகனே மகளே அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறாரு. எப்படி அழைச்சிருக்கிறாரு? லூக்கா 19வது அதிகாரத்துல there was one man called Zacchaeus. He specified his name and called him. Hallelujah. Shall we all give a clap to our Lord Jesus? What a wonderful calling. என் அருமையான சர்வெண்ட் சொல்றான், ரொம்ப போடுறாங்க. அப்போ ஆண்டவர் கோபமடைந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, நீ பட்டணத்திலும் தெருக்களிலும் வீதிகளிலும் ஏழைகளையும் ஊராரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எப்படி கூட்டிக் கொண்டு வரணுமா? சீக்கிரம். முதலில் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அழைப்பு, இப்பொழுதோ அழைக்கப்படாதவர்களுக்கு ஒரு சீக்கிரமான துரிதமான அழைப்பு. ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? The urgent call. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? urgent call. First call என்ன சொன்னா? A call to the invitees, invited people. Second என்ன பண்ணா? Urgent call to the uninvited ones. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? What a wonderful God. Sir, banquet belongs to him. He can call anyone. Hallelujah. He can call anyone. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி பண்ணனா? சர்வெண்ட பார்த்து சொல்றாரு, you must go quickly. Hallelujah. You must go quickly. ஐயா, சில பேர் வா சபைக்கு, சில பேர் வா சபைக்கு, சில பேர் வா ஆண்டவரை ஏற்றுக்கொள், சில பேர் ஆண்டவர் வாங்க ரட்சிங்க அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, வரமாட்டானா? ஒண்ணும் கவலைப்படாத, நான் கிறிஸ்துவ பாரம்பரியமாக்கும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லாக்குன்னு சொன்னானா? ஆண்டவர் சொல்றாரு, நீ உற்று அவனை, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறான் பாரு, இயேசு யாருன்னு தெரியல, ஆண்டவர் இயேசுதான் ரட்சகர்னு தெரியல, அவரும் ஒரு சாமின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, நீ அவன்கிட்டலாம் எப்படி போகணுமா? சீக்கிரமாய் போ. ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? We must do the evangelism quickly and urgently. Hallelujah. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நான் சபைக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது நீங்க சொல்லலாம். சில நேரங்கள் அப்படித்தானே இருக்குது. நம்ம சபையை நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம் இல்லைங்களா? நாங்கள் வர்றதே பெருசு அப்படிங்க. வர்றீங்க, ரொம்ப ஸ்தோத்திரம். ஆனால் நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? யாரெல்லாம் கூப்பிட சொல்லியிருக்கிறாங்க, எங்கே போய் கூப்பிட சொல்லியிருக்கிறாங்க, இதை நம்ம எல்லாரும் சபையாய் செய்கிறோமான்னு ஒரு கேள்வி. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்குமே என்னையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். எப்படி சொல்லுகிறாங்களா? நீ பட்டணத்திலும் தெருக்களிலும். எங்கே போகணுமா? பட்டணம் போகணும், தெருக்களில் போகணும், வீதிகளில் போகணும். சீக்கிரமாக நம்ம போய் வீதியில் சீப்பாக விலை போட்டிருக்கான் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று துணியோ போட்டிருக்கான் பொருளோ வாங்குறோன்னா நம்ம கூச்சமே படாமல் வெக்கமே இல்லாமல் நம்ம போய் சீப்பாக தட்டிட்டு வந்துட்டோம் பிரதர்னு வீட்டில் வந்து சொல்கிறோமா இல்லையா? ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் பிரதர், அந்த இடத்துல ஒருத்தன் கூவி கூவி விற்கிறான்னு.
நம்ம சொல்லி போகிறோம். ஆனால் அதே தெருவுக்கு நம்ம ஷாப்பிங் போகிற மணி நேரம் ஒரு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஆண்டவரே எனக்கு வெளியில் போகிறேன், ஆண்டவரே யாரையாவது நான் சந்திக்கணும், நானும் அப்படி தான் வெளில போவேன், ஒரு 2 பேரையாவது சந்திக்கணும், ஏன் தமிழ் பேசுறது, ஏதோ ஒன்று உங்களுடைய நாமத்தை சொல்லணும், சிஷ்யத்தை சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளார கொண்டு வரணும், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் நீங்கள் இப்படி செய்கிறீங்க? போகிறதே கைவிஷம். இப்போ கார்டு வேற இருக்குது, எல்லாம் கார்டு தான். ஒன்றுமே பர்ஸு கூட தேவையில்லை, இத்தனோண்டு கார்டு வச்சுக்கிட்டா நம்ம எங்கே போனாலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே ஆளுங்களுக்கு ஏன் பெந்தகோஸ்தே பேர் கெட்டு போச்சு, அவன் பட்டணத்துலேயும் தெருக்களையும் போய் செய்கிறான், அதனால தான் அவன் பேர் கெட்டு போச்சு. ஆனால் அவன் தான் உண்மையாக செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லணும் சகோதரனே சகோதரி. I am not advocating for Pentecost. Every church is Pentecostal church. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபை பரிசுத்த ஆவியானவரால் பெந்தகோஸ்தே தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்டது, அவ்வளோதான். அதுதான் அதனுடைய சரித்திரம், வேற ஒன்றும் புரிதான சரித்திரம் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆர் வி டூயிங் லைக் தட்? இந்த வேலைக்காரனை ஆண்டவர் சொல்கிறாரு, அவரே he gives specific instructions. அது அங்கே தான் பார்க்கணும். நீ பட்டணத்துக்கு போ, தெருக்களில் போ. யாரெல்லாம் கூப்பிடணும் தெரியுமா? யாரை கூப்பிடணும்? எப்படி சொல்கிறாரு ஆண்டவர்? ஏழைகளையும் ஊனனையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டி கொண்டு வா. ஏழை வர முடியுமா சார்? ஏழை வர முடியுமா? ஏழைக்கு காரு கிடையாது வச்சுக்கலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் சொல்கிறத புரிந்து உருப்பிட்டு நம்ம போகணும் இல்லைங்களா? ஏழை காரு கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம லிஃப்ட் கொடுத்து கொண்டு வரணும். ஒரு வேளை நீ சொல்லலாமா சகோதர சகோதரியா? உன்னுடைய சாதாரண காரியம் உலக காரியங்களில் வச்சு நித்தியமான ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம செய்ய முடியும். அந்நித்தியமானவைகளை கொண்டு நித்தியமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆப்ஷன்ஸ். அதனால ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், வர முடியாமல் இருக்கலாம். ஐயோ அவனுடைய குடும்ப சூழ்நிலையில் ஐயோ இந்த காசு போனால் கூட அவனுக்கு வருத்தமாக இருக்கலாம். நம்ம போய் we can help them. ஏழை இன்னொன்று என்னன்னா ஊனர் சப்பானி குருடன்னா ரிஜெக்டட் பீப்புள். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? புறக்கணிக்கப்பட்டவர்கள். பட்டணத்திலையும் தெருக்கள்லையும் யார் நிற்பா? ரிஜெக்டட் பீப்புள், ஹர்ட் பீப்புள். இது யார் சொல்றாங்க? those who beg in the streets and the cities. oh help me, my life was not that much good, please help me ன்னு சொல்றான் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆளை தேடி போடா. நீ அங்க போய் சொல்லு, உனக்கு ஒரு பெரிய பந்தி இருக்குது, the great banquet is prepared for you, you come and enjoy yourself. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாழ்க்கையில they have no pains. If you are going to say that Jesus Christ is the wonderful Lord, he is the personal savior, they said they don't care. Hallelujah. On the other day, I was distributing tracts in the center of the high street. I was seeing one old man. He is not even able to walk on his own, but he was holding one armchair and he was pulling that chair and he was walking around. I was giving the tracts. He said, "I don't need it." ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? This is how this world scenario is now. This is what the world scenario is now. உங்களை சொல்கிறேன், எத்தனை பேர் சார் நீங்கள் வீதியில் போய் பட்டணத்தில் போய் ஆண்டவர் இயேசுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறீங்க, ட்ராஸ் கொடுத்துருக்கிறீங்க? வெக்கமாக இருக்குதா? சொல்கிறேன், நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, நீ மேலே வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்களாம் மேடை போட்டு கொடுத்தா தான் பேசுவோம். நல்லா பேசு, ஒன்று யாரும் ஒன்றும் சொல்ல, நல்லா பேசியா. வீதியில் போய் ஒரு மேடையை போட்டு பேசு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன அது? என்ன உங்களை இப்போ யாருக்காச்சும் உங்களுக்கு பிரசங்க ஆகணும்னு ஆசையாக இருக்குதா? நான் சொல்ல வரேன், ஒரு பயம் ஒன்று தடுக்க முடியாதியா. வீதிக்கு போ, நல்லா நடுவில் மைக்கை பிடிச்சி பாட்டு பாடு. வீட்டில் ஏன் காலுன்னு கழுத மாதிரி கத்துறீங்கன்னாலும் அங்கே ஒரு பயம் ஒன்று கேட்க மாட்டான். எல்லாம் ஏதோ ஒன்று ஜீசஸ்ன்னு வரும்போது ஒருத்தவன் தொடப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் நீங்கள் போகக்கூடாது வீதியில் தானே சார் போக சொல்லி இருக்குது. அப்பயே சொன்ன பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டாவே வீதிக்கு வந்துருவோம்னு. சரியான வீதிக்கு தான் வந்திருக்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்படி பேசக்கூடாது. வீதியில் உள்ளவனை விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் நீயும் நானும்.
நானும். அல்லேலூயா. சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டு சபை நிறையணும் இது நிறையணும்னா சார் பூச்சாண்டி காட்டாதீங்க, ஒன்றும் நடக்காது. தேவ வசனத்தின்படி நோவா அப்படியே செய்தான், அவனை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? Go and preach ன்னு வேதம் சொல்லுது. நீ என்ன அவ்வளவு பெரிய மேக்னெட்டிக் பவரா சுண்டி இழுக்க போற ஆள? போ போ, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து போக போக உனக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான ஒரு காந்தம் உண்டாகும். அப்பொழுது உன்னை தேடி ஜனங்கள் வரும். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுது. I humbly request you to நீங்க how you are responding to God's call. அடுத்து அக்செப்ட் பண்ணி இருக்கிறீங்க as a servant of God. எனக்கு அந்த பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி how you are working for God's house. ஒரு அல்லேலூயா. How more than 24 hours most of the people are busy இல்லைங்களா? அப்படி தான் நம்ம லைஃப் ஓடுதுக்கிட்டு. சில பேர் உண்மையிலே அப்படி தான் இருக்கிறீங்க. எனக்கே பார்க்க சில சமயம் ஜெபிக்கலான்னு தோணும். ஆண்டவரே இனிமேல் ஒரு நாளைக்கு 36 மணி நேரம் கொடுங்க ஆண்டவரே, பிள்ளைங்களாம் பாவம். சில பேர் அப்படி தான் இருக்குது இல்லை? அப்படி தான் இருக்குது. இந்த அலுவல்கள் ஏதாவது ஒன்று பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியமா என்று சிந்தித்து பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏதாவது மற்றவர்களை நீ செய்கிற அலுவல்கள் பரலோகத்துக்கு கொண்டு வர முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்க. வேலையெல்லாம் வேணான்னு சொல்ல, நீங்க தவிர என்னை எடுக்கக்கூடாது. ஹவு we are all accountable sir. I am also நான் full time ன்னு சொல்றேன். God ask more questions than you me. அதிகமாய் கேட்பார். அல்லேலூயா. சும்மா கிடையாது சார், சும்மா கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு போய் பாருப்பா. Call to the hurt, rejected and insignificant people. ஐயோ யாருமே கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க பாருங்க பட்டணத்திலே வீதியிலே. Go and speak to them. Go and tell them that Jesus Christ is your Lord. Go and tell them that God has forgiven your sins. If you accept Jesus, go and tell them, gospel them. Hallelujah. நீதிமானின் உயிர்த்தெழுதலே அவன் உனக்கு சாட்சியா இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீதிமானின் உயிர்த்தெழுதல் ஒரு நாள் உண்டு. அந்த நாள் தான் அந்த ஃபீஸ்ட் நாள். ஹல்லேலூயா. அன்னைக்கு சொல்லுவான், ஐயோ அந்த அன்பு மகள் கிரேஷல் வந்தா, அவ எனக்கு ஆண்டவரை குறித்து சொன்னா, நான் வீதியில கடந்தேன், என்னை ஆண்டவர் தொட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. your reward will be much greater than even a God servant. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரரே, எல்லாருக்குமே நான் சொல்ல வரேன், we are all accountable. Hallelujah. God is speaking to everyone. போய் இந்த சர்வெண்ட் என்ன பண்ணியிருக்கான்? அப்படியே செய்தானா? எல்லாரையும் கூட்டிட்டு வந்த பிறகு அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான் 22வது வசனத்துல, ஊழியக்காரன் அப்படியே செய்து. எப்படி செய்யணுமா ஊழியக்காரன்? அப்படியே செய்து. நீங்களும் நானும் அவருடைய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி அதை ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா யூ பிகம் அ காட் சர்வெண்ட். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யூ பிகம் அ காட் சர்வெண்ட். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தார். அப்ப நம்ம போய் சொல்லும் போது ஆண்டவர் ஜனங்களை கொண்டு ஆசீர்வதித்து ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அப்ப வேதம் சொல்லுது ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி. எப்படியா? பட்டணத்துக்கு போனேன், தெருக்கல்ல போனேன், ஏழைகளை பார்த்தேன், ஊனனை பார்த்தேன், சப்பானியனை பார்த்தேன், குருடனை பார்த்தேன். அப்படின்னா வேற யாரையும் பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமோ? ஹல்லேலூயா. hurt people, rejected people, insignificant people, the blind people, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே செய்தான் ஊழியக்காரன். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்களும் நானும் அந்த மாதிரி உள்ள ஜனங்களை தேடி போய் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான், ஆண்டவரே இன்னும் இடம் இருக்கிறது. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இன்னும் இடம் இருக்கு. வாட் அ வண்டர்ஃபுல் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் சார். அப்பா பந்திக்கெலாம் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவோம், கொஞ்சம் போய் அக்கடான்னு உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நம்மளாக இருந்தால் அப்படி தான் நினைப்போம் இல்லைங்களா? நம்மளாக இருந்தால் அப்படின்னு மன்னிச்சுக்கொள்ளுங்க, பாவம் நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சில பேர் மனிதர்களுக்கு அந்த சொல்ல சுபாவங்கள் வந்துடும், அப்பா பலாண்டா உட்காந்துருக்குற மாடு மாதிரி உழைக்க வச்சுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்களா? ஆனால் இந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்,
He loves his master. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? If you love Jesus, there will be no pain in your life. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா சகோதர சகோதரியா? How much we love. If you don't love, you cannot serve. என்னுடைய மனைவி என்னை நேசிக்கலைன்னா என்னோட தொடர்ந்து எனக்காண்டி அவங்க எதுவுமே செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏதோ பிரதர் கடமைக்கு தாலியை கட்டிட்டாரேன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இப்படி போயிரும் கதை. இது வரைக்கும் ரசம் வச்சாவே நல்லா இருந்தது, நாளைக்கு கறி குழம்பு வச்சாலும் நல்லாமே இருக்காது. ஏன்னா அது கடமைக்காக செய்கிறது. ஓ நோ லைக். ஹல்லேலூயா. அன்போடு செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? If you don't serve God, if you don't serve God with love, that will not be accepted. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? What a wonderful heart. இதை படிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. I learned. எப்படி சொல்றான் பாருங்க, ஆண்டவரே இன்னும் இடம் இருக்கிறது உம்முடைய பந்தியில். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அந்த ஆத்ம தாகம் இவனுக்கு இருக்கிறது. ஐயோ இன்னும் இவ்வளவு சேர் இருக்குது, நீங்களும் நானும் கண்ணீர் சிந்தி அழ வேண்டும் தெரியுமா? கண்ணீர் சிந்தி அழணும் சார். எப்பேற்பட்ட பாக்கியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த இடம் நிறையலையே, இது நிரம்பி வழியணுமே, இன்னும் ஜனங்கள் சந்திக்கப்படணுமேங்கிற ஒரு தாகம். ஹல்லேலூயா. நீ சோகமா இருன்னு நான் சொல்லல, நல்லா பார்த்து கொள்ளுங்க. மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு வருத்தமாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் சொல்ல வர ஒரு பாரம், அதை தான் நான் பேச வரேன். soul burden, soul burden. Where is that? Do we have that? இன்னும் இடம் இருக்கிறது ஆண்டவரே, இன்னும் இடம் இருக்குது ஆண்டவரே. What is your next command? கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமோ? What is your next command? I am ready to do that. Hallelujah. We need to, இந்த parable அது ஒரு முக்கியமான பாயிண்ட். evangelism ஆண்டவர் எதிர்பார்க்கிற முறையிலே செய்தால் நம்மளுடைய சபை நிரம்பி வழியும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு தெரிந்து காந்தி கீதா குடும்பங்கள் செய்கிறாங்க, மற்றவங்க செஞ்சீங்கன்னா எனக்கு தெரியல, மன்னித்துக் கொள்ளுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பட் இஃப் யூ டோன்ட் டூ தட், ப்ளீஸ் ஸ்டார்ட் டூயிங் தட். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? கமிட் யுவர் செல்ஃப். பிரச்சனை என்ன தெரியுமா? இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டூ த திங் when they have the convenient time. The committed people, they will create a time and do that thing. Or அல்லேலூயா சொல்லலாமா? Are you interested people or committed people? God is asking that question. Are you interested in Jesus? Are you interested in heavenly kingdom? Or are you committed to Jesus? Or are you committed to heavenly kingdom? Hallelujah. We need to answer that. Hallelujah. Commitment in the face of conflict creates a character. சொல்றாங்க. Hallelujah. In the face of conflict creates a character. Your character is defining your destiny, my dear brothers and sisters. Hallelujah. How is your character today? Is it faithful like this God's servant? Are you really working for God's kingdom? Are we really working for our God's house, this house? Are you really praying for the souls who have seen? Are we really praying for the souls that who haven't invited, who don't know about Jesus Christ? எந்த மாதிரி நீங்க செயல்படுறீங்க? Ask the questions. Hallelujah. There are some severe things. God will not repeat that thing. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. If you ignore it, we will be ignored. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? It is a high time we need to step up our work. I really appreciate your prayer. I could see the sense of spirit in prayer today. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு விஷயம் நன்றி சொல்லலாம். We need to step up. We can with the help of our Lord Jesus. We can. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல வேலையாள் சொல்றான், ஆண்டவரே இன்னும் எனக்கு இடம் இருக்குது. மூன்றாவது உடனே பார்க்குறாரு, ஆஹா இப்படி ஊழியக்காரன் இருக்கும்போது அந்த இடத்த நான் ரொம்ப ஆசீர்வதிக்கணுமே, இவன் நிமித்தமாய் நான் என்னுடைய பந்தியை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அடுத்து சொல்றாரு. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி இப்போ என்ன சொல்றாரு? நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படி ஜனங்களை உள்ளே வாரும்படி வருந்தி கூட்டிக்கொள். ஹல்லேலூயா சொல்லலாமா? என்ன சொல்றாங்க? வேலி அருகில். ஹல்லேலூயா. வேலி அருகில் என்ன இருக்கும்? வேலியில் என்னத்தை சார் இருக்கும்? எதுக்குமே உதவே படாதது என்ன வச்சுருப்போம்? வேலி, காட்டாமணி குச்சி. வேலியை தொட்டிங்கன்னா அப்படியே பசுமையாக இருக்க போது முள்ளு குத்தி கிழிச்சு போடும். அது மாதிரி ஆள்லாம் வெளியில் நிற்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஹலோ,
பிரதர் அவனெல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்கே பிரதர். பரவாயில்ல போ, கர்த்தர் அவனை பார்த்து பயப்படலை. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், அந்த ஆள்லாம் உள்ளே வந்தானா அவங்கெல்லாம் இவாஞ்சலிஸ்டாக மாறினாங்கன்னா சீக்கிரமாக ஆட்கள் நிறையா வருவாங்க சர்ச்சுக்கு. டேய் வர்றியா இல்லையா சபைக்குன்னா வந்துடுவான். ஹல்லேலூயா. நம்ம பெரிய பெரிய கோட்டையிலலாம் கரெக்டாக கவனமாக இருக்கிறோம் சார். சின்ன சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டு கோட்டை இடிந்து போய்விடுகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஃபவுண்டேஷன் மஸ்ட் பி ரைட், ஃபவுண்டேஷன் மஸ்ட் பி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. அதை வச்சு தான் பில்டிங் சரியாக கட்ட முடியும். ஆண்டவர் சொல்ற வேலியர்கள பெருவெளிகளில் நீ போப்பா. எப்படி சொல்றாரா? மூன்றாவது கால், இட் இஸ் a compel call. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கம்பல் கால். அவன் என்ன சொல்றான்? ஓ, you are calling me. Do you think that the people belong to you, belong to your family, belong to your church will accept me? So no, I am the வேலியர்களே உள்ள பிள்ளைப்பா. என்ன எப்படிப்பா சமுதாயம் ஒதுக்கிருச்சு, ஜனங்கள் ஒதுக்கிட்டாங்க, என் குடும்பம் ஒதுக்கிருச்சு. ஐயோ நானோ ஒதுக்கப்பட்டவன், வேலியர்களே இருக்கிறவன். ஐயோ என்ன நீ எப்படி அங்க கூப்பிடுற அப்படின்னு சொல்லுவான். அவன்கிட்ட தான் நீ சொல்லணும், உன்னை விட மோசமானவன் நானு, நீ வெளியில தான் அப்படி, நான் உள்ளேயே அப்படி இருந்த ஆளுப்பா. என்னை ஆண்டவர் தொட்டி தூக்கினார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமோ? கம்பல் பண்ணியா, கம்பல் பண்ணியா? You go and see the people without prayer. How do you expect God can use you? You don't kneel down, you don't pray, but you expect God should do everything for you. No, we are insulting him. We are insulting him. Pray, sir. நான் தான் சொன்னேன், ஒன்று என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண? நோ 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 நோ, ஜெபம் பண்ணி நீ செய்யறதுக்குரிய பலன் கிடைக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நீ ஜெபம் பண்ணியா? சும்மா வாழ்னு நாங்கள் கத்துறதுக்கு எங்க தொண்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு கத்தலை. ஹல்லேலூயா. கம்பல் கால். அப்ப அந்த கிரேட் பேன்க்வெட் ஹாஸ்டனுடைய மனசை பாருங்க, கம்பல் பண்ணணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சில பேர் என்னையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? சொல்லு. Those people can come only if your life is good. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்ல முடியுமா? உங்க கடையில் வேலை செய்யறாங்க சில பேர், நீங்க கூப்பிடுவீங்க, they will see your life. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? What word you are using, what magazine you are reading, what thing you are watching, how you are living, everything they will see. ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? சும்மா கிடையாது சார். I have experienced it. We are accountable. ஏன் பார்க்கறான் தெரியுமா? என்னால தான் அவன் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ முடியும். கரங்களை தட்டி நன்றி செலுத்த முடியுமோ? என்னால மாத்திரம், உங்களால மாத்திரம் தான் வர முடியும். ஏன்னா என்னோட உங்களோட தான் இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கம்பல் பண்ணணும். ஹல்லேலூயா. நீ மாத்திரம் பிரேயரோட, நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த இடம் பத்தாதியா, டிசம்பர் 31 இந்த இடம் பத்தாம போகும். நீ மாத்திரம் இந்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபத்தோடு ஆண்டவருடைய இன்விடேஷனுக்கு ஒன்ன ஒப்பு கொடுத்து ஒன்ன ப்ரிப்பேர் பண்ணி நீ மாத்திரம் செய்து பார். அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இடம் கொண்டு பெருகுகிறதை இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளரே காண்போம். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். We need to. சொந்த வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, they will see your life. சும்மா கிடையாது. ஐயோ நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்லாம் நினைக்காத. ஜெபம் பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நான் வருந்தி அழைக்கும் போது they need to listen. ஹல்லேலூயா சொல்லலாமா? they need to listen. அப்படின்னா என்னோட லைஃப் இருந்தால் தான் நான் சொல்றதை கேட்பான். என்னோட லைஃப் சரியா இருந்தால் நான் சொல்றதை பேச்ச கேட்க மாட்டான். ஹல்லேலூயா. We are accountable, my dear brothers and sisters. God is speaking with a high volume today. Where is our priority? How we responding to his call? Okay, if we are responded, how we are working for his house? Hallelujah. Just coming and going? Coming and going? No, sir. நான் பார்க்கிறேன், I am blessed with இந்த சர்ச்சை ஆண்டவரை நல்ல பீப்புளா பிளஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆனால் நல்லவெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஆமா, என்னோட நான் உங்கள்கிட்ட நிறைய நல்ல காரியங்களை பார்க்குறேனே. என்னோட நான் நிறைய பேர்கிட்ட நல்ல காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறேனே. நோ சார்.
according to the expectation of our master. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். My life should be according to the expectation of my master. அப்படி இருக்கும்போது சார் நீ பெரிய எவாஞ்சலிஸ்டா மாறிடுவையா? அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க பெரிய ஆட்களையா? நீங்க போகணும், நானும் போகணும், வீதியில் போய் நிற்கணும், வேலையர்கள் இருக்கணும், ஜெபம் பண்ணு. ஒரு வாரத்தில் ஒரு 2 பேரையாவது நீங்கள் சந்தித்து சுவிசேஷம் சொல்லணும், கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கணும். ஆண்டவரே எங்களை அவங்களுக்கு கொள்ளை பொருளாக தாங்கன்னு சொல்லி நீ மனதார ஜெபம் பண்ணி ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஐயோ அவங்கெல்லாம் பயங்கரமான அந்த இதில் இருக்கிறாங்க பிரதர், ஐயோ அவங்கெல்லாம் இந்த இதில் இருக்கிறாங்க பிரதர், அவங்கள்ட்ட தான் நம்மளை போக சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்திக்க போறவன் முக்கியம் அல்ல, என்னை அனுப்பினவர் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் என்னை அனுப்பினவர் முக்கியம்? அவரு நினைக்கிறாரு நான் சந்திக்க போறவன் அவருக்கு முக்கியம்னு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா என்ன முக்கியம்னு தேடி வந்தாரு. சகேயு முக்கியம்னு சொல்லி அந்த எரிக்கோ வீதியில போகலையா? அவ்வளவு ஜன நெருக்கத்துல அவன் பேரு அமர்த்தது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. என் இயேசு சொல்றாரு, மரத்தின் கீழே இருந்து சகேயுவே நீ இறங்கி வா. அந்த காரியங்களை படிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு அவனுடைய பெயரை தீர்க்கமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகேயுவே நீ ஆடி போய்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபம் பண்ணிட்டு போ, அந்த ஜனங்களை சந்திக்கும் போது போ, தீர்க்கமான வசனங்களை சொல்லி கர்த்தர் உன்னை ஜெபிக்க வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சார், if you just go with the message, nobody will listen. You must live like a message. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். This is what is important. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுறார் சகோதரனே சகோதரி. Call to the invited ones, they rejected. Call, urgent call to the uninvited ones, they accepted. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். A compelled call to the uninvited ones, they also accepted. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 2வது 3வது கேட்டகரியிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த ஜனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்களும் நானும் என்ன சார் பண்றோம்? தேவனுடைய வேதம் சொல்லுது, என் வீடு நிறைந்திருக்கும்படி அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாருடைய வேலை இது? உள்ளே கொண்டு வர வேண்டிய வேலை என்னுடைய வேலை. அல்லேலூயா. அவன் உள்ள வரணும்னா நான் வெளியில போய் வேலை செய்ய வேண்டும். மற்றவர்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் நான் வெளியில போய் வேலை செய்யும் போது, பட்டணத்தில் தெருக்களில் நான் போய் வேலை செய்ய வேண்டும். வேலையர்களை இருக்கிறவனை பார்த்து வேலை செய்யணும். எல்லா தெருக்களிலும் போய் வேலை செய்யும் போது கர்த்தர் எப்படியாவது நமக்குரிய ஜனங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இங்க more than 15 to 20 people இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆளை டிசம்பர் மாசத்துக்குள்ளார கொண்டு வந்தோம்னாவே இந்த இடம் பத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஒன் பாருங்க, ஜஸ்ட் ஒன் சோல். நாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் ஃபேமிலி, ஒன் சோல், ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படிங்கிறது மாதிரி. வை டோன்ட் யூ டேக் தட் அஸ் அ கமிட்மெண்ட்? புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தியை பேசுகிறார். God doesn't like the interested people, he likes the committed people. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I am interested in marriage னா ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? I am committed to marriage. ஒரு அல்லேலூயா சொல்லணும். அப்பதான் லைஃப் ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ அப்படி பேசினீன்னா நான் இப்படி டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட். ஹல்லேலூயா. நீ எப்படி இருந்தாலும் நீ தான் எனக்கு கர்த்தர் கொடுத்த கணவனும் மனைவியும் சொல்லி வாழும்போது that is the commitment. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? God likes the committed people. God is asking the commitment. He is questioning our commitment. How we are working for his house. How you and me are responding to his call. இதெல்லாம் நீங்களும் நானும் இன்று பதில் சொல்ல வேண்டுமாய் ஆண்டவர். எக்ஸ்கியூஸ் சொல்றவங்க எல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க. வேதம் சொல்லுது, டோன்ட் நெக்லெக்ட் காட்ஸ் கால். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல உட்கார்ந்தா கூட you only know the priorities of your life. You only know how you
respect the church you are going. You only know how respectfully you live your life for God. You only know. You only know. You only know. Where is your priority? Where is your priority? உங்களுடைய priority சரியில்லைனா ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் அழைத்தவர்களில் ஒருவனும் பந்தியிலே பங்கு கொள்வதில்லை என்று நான் ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதே ஓமையில். God is telling that yes, you are called, you are invited, but you no longer belong to me. ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சு விடுறதை பார்க்கிறோம். Heavenly kingdom is operating in a completely different way, my dear brothers and sisters. God is speaking to us. உங்களுடைய priority சரியில்லைன்னா மாற்றிக்கொள்ளுங்க சகோதரி. ஐயோ, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், தினைக்கு நான் குடும்ப ஜெபம் பண்ணுறேன், தினைக்கும் காலையில் ஜெபம் பண்ணுறேன், என்ன வேணாலும் பண்ணியா, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. நான் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் பிறந்திருக்கேன், அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. இவ்வளவும் செய்து, if you don't prepare yourself, if you don't commit to the kingdom of God, if you don't commit to his great banquet, you will be ignored. That is what this parable is saying. That is what this parable is saying. Where is your priority? கல்யாணம் பண்றோம், if you don't respect your marriage, then it will be like anything. படிக்க போறோம், if you don't respect your education, it will be like something. நீ வேலை செய்ய போற, if you don't respect your job, soon after you will be ignored. இல்லைங்களா? உன்னோட நல்லா உண்மையா வேலை பார்க்குற ஆள் இருக்கான், வெள்ளக்கிளம் பண்ணுவான். ஒரு அலையிலேயே சொல்ல முடியுமா சகோதரி? ஹவு? ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார். கடுமையா இருக்க போறது இருக்கலாம், ஆனா இது ஆழமான ஒரு சத்தியம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா? அப்படி ஒரு ஜனங்கள் ஒரு பகுதியா இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் முதல்ல அழைக்கப்பட்டவர்கள்ட்ட போய் சொல்லுங்கிறாரு. அடுத்து ஆண்டவர் சீக்கிரமா போய் ஒரு கூட்டத்துக்கு போய் சொல்லுப்பா. அடுத்து சொல்றாரு, வருந்தி போய் ஒரு கூட்டத்துக்கு போய் சொல். ஹல்லேலூயா. இதை மூன்றும் நீங்களும் நானும். ஐயோ, யாரையோ பார்க்குறோம், அவங்க நாங்கள் கிறிஸ்டியனும்பாங்க, நீங்கள் சபைக்கு வாங்க நம்ம சொல்லணும். ஒரு அலையில சொல்லலாமா? அதனால தான் மத்தேயு புஸ்தகம் கூட ஹீப்ரூவில் எழுதப்பட்டது. ஏன்னா அது யூதர்களுக்குன்னு எழுதுனது. நியூ டெஸ்டமெண்ட்டில் தட் வாஸ் த ஒன்லி புக் இனிஷியலி ரிட்டன் ஒன்லி பை ஹீப்ரூ. தெரியுமா உங்களுக்கு? Later on it was translated to Greek. It was written in Hebrew. அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் வீணா போயிடக்கூடாது சகோதரி. என்னையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். We need to be prepared. எந்த ஒரு தருணத்திலையும் எனக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம், எனக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய சபை ஃபெலோஷிப், எனக்கு கொடுத்திருக்கிற நேரம் எல்லாத்தையுமே தேவனுக்கு முன்வைத்து அவரையே நான் முன்வைத்து நான் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் என்னை ப்ரிப்பேர் பண்ண முடியும். தேவ வசனம் சர்வெண்ட் ஆஃப் காட் ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்னா இதில் எனக்கு இது எனக்கு இல்லை. நோ நோ நோ. ஹூ ஆர் யூ டு சூஸ்? காட் சோஸ் யூ. ஒரு அலையிலையா சொல்ல முடியுமா? God has chosen you. ஒரு சாப்பாட்டில் உனக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா உனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிற, அவனுக்கு பிடிக்கும், உனக்கு இதெல்லாம் சரின்னு, அதனால தான் அந்த சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க. நம்ம அதில் சிலதெல்லாம் இக்னோர் பண்ணுறோம் இல்லைங்களா? வாட் இஸ் குட் ஃபார் அஸ் we should have it. ஒரு அலையிலையா சொல்லலாமா? வாட் we like we shouldn't have. ஹல்லேலூயா. எல்லா நேரத்துலையும் எப்படி செய்யக்கூடாது. விரும்பலாம், விரும்பினதும் எனக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் அதை மாத்திரமே செஞ்சுட்டு போனேன்னா எனக்கு பிடிக்கிறதெல்லாம் எல்லாமே எனக்கு சரியாக வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த இடத்துல நான் பார்க்குறேன் எல்லாம் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள். நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆண்டவர் வந்தால் அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய நீதிமானின் அந்த ரிவார்டு டேல, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல அவருடைய பந்தியில் உட்காருவியான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதா? முதல் கேள்வி. நீங்கள் அபிஷேகம் கூட பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், நீங்கள் தேவனுடைய நல்ல ஒரு பிள்ளைங்களாக இருக்கலாம். பட் ஐ எம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளையா இன்னும் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம உண்மையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காய் வேலை செய்கிறோமா? ஒரு அலையிலையா சொல்லலாமா? எப்படிங்க வேலை செய்கிறோம்? எப்படி வேலை செய்கிறோம்? அதை நம் ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். ஹவு இந்த சர்வெண்ட் போல ஃபெய்த்ஃபுல்லாக வேலை செய்கிறோமா? பட்டணத்தில் தெருக்களில் ஐயோ கிடைச்ச நேரம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறானே, ஹல்லேலூயா சொல்லலாமா? தெருவுலாம் ஓடுறானே சொல்லிட்டு ஐயோ 5 நாள் வேலை பார்த்துட்டோம், ஒரு நாள் வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு கூட அக்கடாவாக உட்காரலாம்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறானா, ஐயோ இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது சார், வேற என்னவாச்சும் சொல்லுங்க நான் போய் செய்கிறேங்கிறேன். அவர் அழலையா சொல்லலாமா? He loves his God. Hallelujah. He loves his master. If you don't love, I am so sorry. நீங்கள் தேவனை நேசிக்காமல் தேவனுக்கென்று வாழ முடியாது. அதை கர்த்தர் ஏற்க மாட்டார். ரொம்ப சிம்பிளாக போனால் அவ்வளோதான். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு, டோன்ட் நெக்லெக்ட். ப்ராவர்ப்ஸ் 9ல் 1-6 இப்படி சொல்லுகிறது, ஞானமானது வீதியில் கூக்குரலிட்டு கூப்பிடுகிறது. வேதம் சொல்லுகிறது ஞானம் அப்படி வேலை செய்யுது. இன்னைக்கு அது போலதான் ஆண்டவர் தன்னுடைய போஜன பந்தியிலே பாக்கியம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு ஜனமும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இயேசுவே இரட்சகர், இயேசுவே கிறிஸ்து, அவர்தான் உண்மையான கர்த்தர் என்று சொல்லி அறிவிக்க சொல்லி ஜனங்களுக்குள்ளார நம்மளை சாட்சியாய் வைக்கும்படி ஞானமானது நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நான் அதுக்கு விட்டு கொடுக்கணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த தேவ செய்திக்கு அது தேவை கிடையாது. ஆனால் வீதிகளிலே அது கூப்பாடு போடுகிறது, கூப்பிடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ப்ராவர்ப்ஸ் 9ல் 1-6 நீங்கள் வேதத்தில் இருந்து படிங்க. அவருடைய காலை ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. வேதம் சொல்லுது, ஒரு எக்ஸ்கியூஸும் இனிமேல் சொல்லக்கூடாது சார். ஒரு எக்ஸ்கியூஸுமே சொல்லக்கூடாது. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது. பிசாசு என்னை அமுக்கிட்டான் பிரதர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவன் வேலையே அமுக்கிறது தான். உன் வேலை எழுந்திருக்கிறது. ஒரு வேலையா சொல்ல முடியுமா? பிசாசு செய்கிற வேலையை ஞாபகம் வச்சுருக்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய வேலையை மறந்து போயிடுறோம். பார்த்தீங்களா சகோதரனே சகோதரி? வாட் அ பேத்தட்டிக் கிறிஸ்டியன் லைஃப். அவன் வேலையை அவன் பர்ஃபெக்டாக செய்கிறான் சார். மகனே எழும்பு 3 மணிக்கு, இன்னைக்கு அதிகாலையில் உன்னோட சேர்ந்து நான் செபிக்கணும்னு ஒன்று அலாரம் வச்சா எழுப்ப போகிறான். அலாரம் அடித்த உடனே அதை ஆஃப் பண்ண தான் ஒன்று வைப்பான். இப்படித்தானே ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய டோன்ட் ரெஃப்யூஸ் திஸ் கால். Hebrew 12:25 says that. ரட்சிப்பை குறித்து கவலையற்று ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. அந்த ரட்சிப்பின் உன்னதம் புரிஞ்சிச்சுன்னா மற்றவங்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்களும் நானும் போவோம். ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் எதிர்பார்க்க அவருடைய சபை நிறைந்து வழிய வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? யாரை கொண்டு நிறைஞ்சு வழியணும்? நம்மளை கொண்டு தான். ஹல்லேலூயா. நீங்கள் தான் வரணும். நீங்கள் முதல்ல வாங்க, கரெக்ட் டைமுக்கு கரெக்டான இதில் வாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களை ஜபத்தோட கூப்பிட்டு பாரியா, உன்னை ஆண்டவர் நல்லா பயன்படுத்துவாரியா. பெரிய சந்தோஷம் ஐயா, சும்மா கிடையாது சார். நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துறது தான் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் கிடையாது. இது எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில இது இன்னொரு வேலையில் என்னுடைய ஒரு பொறுப்பு இது. ஹல்லேலூயா. இதில் நானும் வளருகிறேன், உங்களையும் வளரச் செய்ய வேண்டும் தேவனுடைய கிருபையில். மீதி உள்ள நேரத்திலாம் நீங்களும் நானும் சமம். ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? வேலை செய்யணும் சார். ஹல்லேலூயா. முதல்ல அது மாதிரி செய்யுங்க. தேவனுடைய சபை நிறைந்து காணப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இஸ் அவைலபிள் ஃபார் எனி நம்பர் ஆஃப் பீப்புள். எந்த மாதிரி ஜனங்கள் வந்தாலும் ஆவிக்குரிய சாப்பாடு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? அதோட தேவைகளை கர்த்தர் சந்திச்சு அனுப்ப முடியும். அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென நல்ல ஒரு வேலை செய்கிறவர்களாய், அவருடைய அழைப்புக்கு முதலில் ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய், ஆயத்தம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை அழைக்கிறவர்களாய், சாட்சியோடு அழைக்கிறவர்களாய், சீக்கிரமா போய் அழைக்கிறவர்களாய் நீங்களும் நானும் வாழணும் என்பதுதான் இந்த ஊமையினுடைய கருப்பொருள். ஆண்டவர் நம்மளை அப்படியே நடத்தணும்னு சொல்லி நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.